வணக்கம். இப்போ நம்ம ராமகிருஷ்ணம்பதியில் மாரியம்மன் கோயிலுக்கு எதிரில் ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் இருக்கிற ஒரு நடுகளில் பார்க்க வந்திருக்கோம். அந்த நடுகளோட சிறப்பை பற்றி நம்ம கல்வெட்டு காவலன் கோவிந்தராஜ் அவர்கள் சொல்வார்கள். நம்ம கேட்கலாம். ஊத்தங்கரை வட்டம் ராமகிருஷ்ணம்பதியில் வந்து 2 வட்டெழுத்துக்களோடு கூடிய நடுகர்கள் காணப்படுகின்றன. அதில் ஒன்றை நாம் ஏற்கனவே பார்த்தோம். கட்டானை பெருமர் என்ற ஒரு கங்கப்பரு பெருமரசர் அப்படின்ற ஒரு பேர் அதில் வந்தது. இந்த கல்வெட்டும் பார்த்தீங்கன்னா அதே இலக்கணம் தான். அதாவது ஒரு பெரிய கல்லாக இருந்தால் கூட அதனுடைய சென்டரில் சின்னதாக ஒரு ஸ்கொயர் பண்ணி அதுக்குள்ளே ஒரு இன்ச்சு தான் இருக்கும் திக்னஸ்ஸு. அந்த திக்னஸ்க்குள்ளே வீரன் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு காலை பின்னால் நல்லா ஊனிட்டு இன்னொரு காலை முன்னால் வச்சுட்டு ஒரு கையில் வில்லு இன்னொரு கையில் வந்து கத்தி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமிழ் இருக்குது, இங்கே பக்கம் ஒரு பூர்ண கும்பம்னு சொல்லக்கூடிய குடுவை இருக்குது. இந்த ரெண்டும் தான் வந்து பக்கத்தில் இருக்கும். இது வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு 8ஆம் நூற்றாண்டு 7, 8ஆம் நூற்றாண்டு நடுகளினுடைய அமைப்பு சைடில் பார்த்துருக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8ஆம் நூற்றாண்டுன்றப்ப எல்லா இடத்துலையுமே வந்து தமிழ் மொழியில் இருக்கும், எழுத்து வந்து வட்டெழுத்தில் இருக்கும் அந்த நடுகள். இதுவும் அது மாதிரியான நடுகள் தான், எழுத்து தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 வரியில் 5, இங்கே ஒரு 2 எழுத்து இருக்குது. மொத்தம் 6 வரியில் இந்த கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டை வந்து 1972லேயே வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து படியெடுத்து தருமபுரி மாவட்ட கல்வெட்டுக்கள்ன்ற நூலில் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ நாம் இந்த வாசகத்தை படிப்போம் என்ன தான் இருக்குன்னு. அதாவது ஸ்வஸ்தி ஸ்ரீ கட்டானை பருமர்க்கு யாண்டு 10வது பெரும்பாநில வரையர் அப்படின்னு வருதுங்க. நாடாள அதிவகூர் தொரு கொண்ட ஞான்றுன்றது அதில் அழிஞ்சு போயிருக்கு. கொண்ட ஞான்று தொரு பட்டான் வருது. அதுக்கப்புறம் படலன்னு வருதுங்க, படலன். அப்புறம் மறுபடியும் வந்து ரு இந்த இடத்துலலாம் அங்கே அழிஞ்சிருந்தால சரியாக வரல. மீட்டான் கல் அப்படின்றது வருது. தொரு மீட்டான் கல்லுன்னு சொல்லிட்டு வருது. அதிவகூர்ன்றது அவன் ஒரு ஆள் பேர் மாதிரி தான் அதில் வருது. அதிவகூர் அப்படின்ற ஒருத்தன் வந்து. ஆனால் ஆக்சுவலாக வந்து அதிவகூர்ன்ற ஒரு பேர் வந்து நம்ம கங்காவரம் கல்வெட்டில் ஒரு ஊர் பேராக வருது. இங்கே தான் அப்படி தான் வரணும். ஆனால் இங்கே வந்து இந்த எழுத்துக்களை இன்னும் நம்ம சரியாக படிக்கணும். இந்த வாவை அதிருக அப்படின்னு படிக்கலாம். அந்த ரூன்னு கூட அதை படிச்சோம்னா வான்றதுக்கு பதிலாக ரூன்னு படிக்கலாம். அதை அதிருகு இது தொருன்றது கரெக்டாக இங்கே தொருன்ற வார்த்தை இங்கே சரியாக வருது. ரூ பாருங்க, அதே ரூ தான் இங்கேயும் வருது. ரு தொரு தொரு கொண்ட ஞான்றுன்னு வருது இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே ரூன்னு தான் படிக்கணும். இங்கே அப்படின்னா இதில் எந்த மாற்றம் இல்லை. அதிருகூர்ன்ற ஊர் பேர் தான். கூன்னு தான் வருது. இரு கூட வருதுங்க, கோடு கூட. இந்த அடிப்பட்டதுனால வரக்கூடிய இது அடிப்பட்ட கோடு. இது அப்படின்னா அதிருகி கீன்னு கூட படிக்கலாமா? இதை அதிருகா இது எப்படி படிக்கிறது? துணி கொஞ்சம் எடு. இது இப்படி வந்து இப்படி போகுது.